சேலத்தைச் சேர்ந்த மகளிர் தடகள போட்டிகளில் தேசிய அளவிலான போட்டிகள் மற்றும் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து பதக்கங்களை குவித்து சாதனை படைத்து வருகின்றனர். சேலத்தைச் சேர்ந்த பவித்ரா வெங்கடேசன் போல்வால்ட் பிரிவில் தொடர்ச்சியாக பதக்கங்களை வென்று வருகிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ள இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பில் பங்கேற்று 3.95 மீட்டர் உயரத்தை தாண்டி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அடுத்து வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வெல்வதற்காக கடுமையான பயிற்சிகளை எடுத்து வரும் பவித்ரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பதக்கம் வெல்வதே தனது லட்சியம் என்கிறார். 2023 வந்துட்டு கசகஸ்தான் நடந்த வந்துட்டு ஏஷியன் இண்டோரில் சில்வர் மெடல் பண்ணேன். அண்ட் 2023 செப்டம்பரில் நடந்த ஏஷியன் கேம்ஸில் வந்துட்டு நான் வந்து 6th பொசிஷன் ஃபினிஷ் பண்ணேன். அண்ட் இப்போ வந்துட்டு கரண்ட் இயர் இந்த இயரில் வந்துட்டு நமக்கு வந்து மே மந்த் வந்துட்டு ஏஷியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஏப்ரலில் வந்துட்டு குவாலிஃபிகேஷன் ஆர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த இயர் வந்துட்டு ஏஷியன் சாம்பியன்ஷிப்பும் அண்ட் சாஃப்ட் கேம்ஸ் இருக்குது. இது ரெண்டு தான் டார்கெட். அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஏஷியன் கேம்ஸ் இருக்குது. அண்ட் 2028 ஒலிம்பிக்ஸ் இருக்குது. இது 3 தான் வந்துட்டு கரண்ட் டார்கெட். பதக்கங்களை குவித்து வரும் பவித்ரா வெங்கடேசன் தற்போது சேலம் ரயில்வே கோட்டத்தில் பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று சேலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி கோபிகா தேசிய விளையாட்டுப் போட்டியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் 1.79 மீட்டர் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்று சேலம் திரும்பிய 2 வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர் இளம்பருதி தலைமையில் விளையாட்டு வீரர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் உச்சபட்ச சாதனையாக தற்போது இருக்கும் 1.92 மீட்டர் உயரத்தை தாண்டுவதை இலக்காக வைத்திருக்கும் கோபிகா ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று சாதனை படைக்க உழைத்து வருகிறார். நான் இப்போ கடைசியாக உத்தராகண்டில் நடந்த 38th நேஷனல் கேம்ஸில் வந்து ஹை ஜம்பில் 179 பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வந்து 181 ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே என்னோட பெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து ஏஷியன் கேம்ஸ் இருக்குது. அந்த ஏஷியன் கேம்ஸ்க்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் காம்படிஷன் அதுதான் இருக்குது. ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஏஷியன் ட்ராக் அண்ட் ஃபீல்டும் இருக்குது. அந்த காம்படிஷன்ஸ்க்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்தியன் ரெக்கார்டு வந்து 192 இருக்குது. அதை இந்த தடவை கண்டிப்பாக பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சர்வதேச விளையாட்டு அரங்கில் சேலத்தின் கொடி பட்டொலி வீசி பறக்கும் வகையில் சேலத்தைச் சேர்ந்த இந்த மாணவிகள் செய்த சாதனை விளையாட்டு ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.